சாப்பிடும்போது போன்ல பேசக்கூடாது. போன் வச்சுட்டு ஒழுங்கா சாப்பிடுங்க. ஒரு முக்கியமான கால், பேசாம இருக்க முடியாது. 2 minutes. சொல்லுங்க. நான் கோமதி பேசுறேங்க. தெரியும், சொல்லு. இப்பதான் கோயில்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புறேன். லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவீங்களா? இல்ல நீங்களும் வரதா இருந்தா அதுக்கேத்த மாதிரி சமைக்கணும். இவளே பிளேட் ஃபுல்லா போட்டு வச்சிருக்கா, வீட்டுக்கு வர போய் எப்படி சாப்பிடுறது? என்னங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன். இல்ல இல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வச்சிடறேன். யாருங்க போன்ல? என்னாச்சு பாலா? ஏங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து பேசுறாங்க. கோச்சிங் டைமிங்க தள்ளி வச்சுட்டு வந்திருக்கேன். உங்க வாய்ஸ் கட்ட பிரச்சனை ஏடாதா? இல்ல பாலா, நான் எதுவுமே சொல்ல வேணாங்க. நீங்க தயவு செய்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. தயவு செய்து வாங்க. ஐயோ பாலா, சாப்பிடுங்க. அட வாங்க, 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம் தான் சொன்னீங்க. வந்து உட்காருங்க. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. பரவாயில்ல, நானே இருங்க இருங்க. தயவு செய்து சாப்பிடுங்க. நீங்க பேசவே வேணாம், சாப்பிடுங்க. எனக்கு ஏதோ பொம்பளை குரல் மாதிரி கேட்டுச்சு. இந்த ஆள் யார் கூட இருக்கான்? ஏதாவது செட்டப் பண்ணி வச்சிருப்பானோ? யாரும் காபி குடிச்சு பார்த்ததே இல்லையா? இல்ல, நாட் போட்டு கொடுத்து யாரும் குடிச்சு பார்த்ததில்ல. மெசேஜ் வரு பாருங்க. என்னாச்சு பாலா? இல்ல ஒண்ணும் இல்ல. அருண் கல்பனா கல்யாண விஷயத்துல ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா? இல்ல பாலா, அந்த ரஞ்சிதா தான் வந்து நந்தி மாதிரி உட்கார்ந்திருக்காளே. அவ கேரக்டர் டேமேஜ் பண்ற அளவுக்கு அம்மாவும் அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆனாலும் அவ அசையவே மாட்டேங்கிறா. அவ கெட்ட கேடுக்கு வெட்டிங் டே செலிப்ரேஷன் வேற. ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணாங்க, தெரியுமா? இது ஃபர்ஸ்ட் நைட்டா? பாலா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா நீங்க ஏன் இவ்ளோ ஷாக் ஆறீங்க? இல்லங்க, வீட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் இப்படிலாம் பண்றது ஒரு மாதிரியா இருக்குங்க. இதெல்லாம் என் மாமாவும் அத்தையும் பண்ற வேலை பாலா. எங்க எல்லாருக்கும் எரிச்சலும் கடுப்பாவும் தான் இருந்துச்சு. கல்பனா தான் ஏதோ ஒரு டிராமா பண்ணி அதுக்கு எடுத்து விட்டா. இந்த ரஞ்சிதாவால ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கு. அவளால எங்க நிம்மதியே போகுது. இப்பெல்லாம் அவளை விரட்டுறதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாலா. வித்யா, அவ கர்ப்பாங்கிறத பொய் நிரூபிக்க என்ன பண்ணலான்றத யோசிங்க. அதை தவிர வேற வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஹலோ. ஆமாங்க. ஆமா, அதே அட்ரஸ் தான். சரி. வந்துருங்க. யார் அவர் சொல்றீங்க? நம்ம வீட்ல சமைக்கிறதுக்கு கிச்சன் ஐட்டம்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். நாளைக்கு டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இதெல்லாம்? என்ன இப்படி கேக்குறீங்க? யார் கண்ணிலையும் மாட்டாம இந்த சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துட்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஐயோ, நீ யாரையும் கஷ்டப்பட சொன்ன? நான் கேட்டடா உன்னை. என்ன சொன்னீங்க பாலா? இல்ல, உங்களுக்கு எதுக்கு இந்த கஷ்டம்னு கேட்டேன். நானும் அததான் யோசிச்சேன் பாலா. இன்னைக்கு யார் கண்ணிலையும் மாட்டாம தப்பிச்சிட்டேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் அப்படி நடக்காதுல்ல. அங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வரதுதான் பிரச்சனையா இருக்கு. இங்கே சமைக்க ஆரம்பிச்சிட்டா எனக்கு எந்த சங்கடமும் இருக்காது. நீங்களும் நிம்மதியா வந்து சாப்பிட்டு போலால. அந்த பிளானோட தான் தேவையானது எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஐடியா எப்படி? சூப்பரா? சூப்பருங்க, சூப்பர் சூப்பரோ சூப்பர். இந்த மாதிரி ஐடியா பண்றதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது தெரியுமா? தேங்க்ஸ் பாலா. நீங்க குடிங்க. இல்ல போதும், ஃபுல்லா இருக்கு. ஓகே.